ஆர்க்கு நகர் மணி கிளியரா தெரியுது மன்சூர் சார் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது. அதுக்கான ஒரு சின்ன க்ளூவும் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட பையன் வந்து ஒரு ட்ரக்ஸ் விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதை வச்சு அவரை வந்து பயம் பொறுத்திருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு திங்க் ஆகுது. ஏன்னா பணத்துக்காகலாம் மயங்குற ஆளு மன்சூர் சார் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பல வருஷமா அப்பத்துலேருந்தே வந்து படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அவர் பார்க்காத பணமா? ஆனா பணத்துக்கு அவர் ஆசைப்படுற ஆளு கிடையாது. ஸோ அதனால வந்து அவரு பேசணும்னு பேசுறாரே தவிர அவரா பேசல, ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் பேசுறாங்க. அதனால எனக்கு அப்படி தோணுது, அவங்க பையன் விஷயத்துல எதனா ஒன்று மிரட்டி இருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா அப்படி பேசுற ஆளு கிடையாது. அதனால கண்டிப்பா யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் பேசுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதனா தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கால் தடம் பூமியில பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேச சொன்னாங்க பாத்தீங்களா சார், அவங்களுக்கு சொல்றேன். கால் தடம் பூமியில பதியாமையா பின்ன அஜித்குமார் அவரோட மரணத்துக்கு யார்கிட்டையும் சொல்லாம நைட்டோட நைட்டா போய் பார்த்துட்டு அவரால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ணிட்டு வந்தார தளபதி. எப்படி வீட்டுக்குள்ள கார்லயே போனாரா? சொல்லுங்க. அஜித்குமார் அவரோட மரணத்துக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு லாக்அப் டெத் ஆன அவங்களோட குடும்பத்தார கூட்டிட்டு வந்து சென்னை சிவானந்த சாலையில அடிக்கிற வெயில்ல கால் கடக்க மேடையில நின்னார மக்களோட மக்களா? அது எப்படி சொல்றீங்க? எப்படி ஸ்டேஜில் வந்து கார்லயே உட்காந்துட்டு பேசினாரா, இல்ல வந்து மேல ஹெலிகாப்டர்ல இருந்து பேசினாரா? இதெல்லாம் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். சாரி, உங்களை பேச சொன்னாங்க பாருங்க, அவங்க பார்க்கல போல இருக்கு. அதுதான். இல்ல பார்த்துட்டு பொறாமையில பேசுறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம எல்லாம் பண்ணாதது இவங்க பண்றாங்களே புதுசா வந்து அப்படின்ட்டு ஒருவேளை பொறாமையில பேச சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களை. பார்ப்போம். தளபதி எத்தனையோ பேரை பார்த்துட்டு இன்னும் வந்து பயணிச்சிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 4 மாசம் தானே, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கண்டிப்பா தளபதியும் தளபதி சார்ந்த நாங்க எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களும் ஒரு முற்றுப்புள்ளி 2026 வெற்றி நிச்சயம். நன்றி.